கும்பகோணத்திலிருந்து தஞ்சை நோக்கி வந்த அரசு பேருந்து வயலூர் அருகே சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு பெண் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்கள். ஜெனிஃபர், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மானாபுரை பகுதியில் அதிகாலை நேரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து ஐயம்பேட்டை காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டவர்களை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தஞ்சாவூரை சேர்ந்த லட்சுமி என்ற பெண்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து ஐயம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகாயமடைந்த அனைவருக்கும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி குருநாதன்.